கோடைக்காலம் என்றாலே பழங்களின் மீதான நாட்டம் அதிகரித்தே காணப்படும். இந்த காலகட்டத்தில் உடலை நீரேற்றமாக வைக்க நிறைய பழங்களை எடுத்துக்கொள்வோம். அதே சமயம் இந்த பழங்கள் உடலை நீரேற்றமாக வைப்பதுடன் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது. அந்த வகையில் லிச்சி பழம் சிறந்த கோடைக்கால பழங்களில் ஒன்றாகும். லிச்சி பழம் இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக கிடைக்கும் பழம். இதை புதியதாகவோ அல்லது ஐஸ்கிரீம்கள் பழச்சாறுகள் போன்ற வடிவிலோ நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதன் இனிப்பு சுவை அனைவரையும் மீண்டும் கேட்க தூண்டும். அந்த அளவுக்கு இதன் சுவை அருமையாக இருக்கும். இந்த பழத்தின் உயர் நீர் உள்ளடக்கம் காரணமாக கோடை காலத்தில் எடுத்துக்கொள்வது பல்வேறு நன்மைகளை தருகிறது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் லிச்சி பழத்தை நாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதிக அளவு விட்டமின் சி. லிச்சி பழத்தில் அதிக அளவிலான விட்டமின் சி சத்துக்கள் நிறைந்துள்ளது. இதை தினசரி உட்கொள்வதன் மூலம் 9% விட்டமின் சி சத்துக்கள் உடலுக்கு கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த விட்டமின் சி உட்கொள்ளல் மூலம் உடலில் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை 42% குறைக்கிறது. கொழுப்பை குறைக்க. பொதுவாக லிச்சி பழம் கொழுப்பை கரைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இதன் மூலம் உடல் பருமன் பிரச்சனையை தவிர்க்கலாம். கணையம் வெளியிடும் லிபேஸ் என்சைம் கொழுப்பை வேகமாக உறிஞ்சும் தன்மையை கொண்டுள்ளதால் இதை கட்டுப்படுத்தும் தன்மையானது லிச்சி பழத்தில் நிறைந்துள்ளது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த லிச்சி. மற்ற பழங்களை விட லிச்சி பழத்தில் அதிக அளவிலான பாலிஃபினால்கள் நிறைந்துள்ளன. இந்த பழம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் நீரிழிவு மற்றும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவும் எபிடாக்சின் களஞ்சியமாக விளங்குகிறது. மேலும் லிச்சி பழத்தில் புரோட்டீன் அளவு அதிகமாக உள்ளது. இவை நீரிழிவு, புற்றுநோய் மற்றும் பிற இதய பிரச்சனைகள் போன்ற நாள்பட்ட நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்க ஏதுவாக அமைகிறது. கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு. உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் மெட்டபாலிசத்தை சீராக்கவும் கல்லீரல் முக்கியமானதாக கருதப்படுகிறது. கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க லிச்சி பழம் பெரிதும் உதவுகிறது. இதற்கு லிச்சி பழத்தில் பாலிஃபினால்கள் நிறைந்திருப்பதே காரணமாக சொல்லப்படுகிறது. இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க. இதய நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணிகளாக அமைவது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அத்தெரோஸ்க்ளெரோசிஸ் போன்றவை ஆகும். இதில் குறிப்பாக அத்தெரோஸ்க்ளெரோசிஸ் என்பது இரத்த குழாய்களில் கொழுப்பை அதிகரிக்கும் பிரச்சனையின் காரணமாக ஏற்படுவதாகும். இந்த பிரச்சனைகளை தவிர்க்க லிச்சி பழம் பெரிதும் உதவுகிறது. இதற்கு லிச்சியில் உள்ள ஃபெனோலிக் என்ற பண்பே காரணமாகும். இவை இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கெட்ட கொலஸ்ட்ரால் அடர்த்தியை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது. மூளை ஆரோக்கியத்திற்கு. லிச்சி பழத்தில் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவக்கூடிய ஏராளமான நன்மைகள் நிறைந்துள்ளன. லிச்சியின் விதைகள் மூளை பாதிப்பான அல்சைமர் நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் நிறைந்துள்ளது. எனவே மூளை செயல்பாடுகளில் ஏதேனும் பாதிப்பை கொண்டவர்கள் லிச்சி பழம் சாப்பிடுவதன் மூலம் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர முடியும். புற்றுநோய் அபாயத்தை தவிர்க்க. பல்வேறு ஆய்வுகளில் லிச்சி பழம் உட்கொள்வது புற்றுநோய் பாதிப்புகளை தவிர்க்க உதவுவதாக சொல்லப்படுகிறது. லிச்சி பழமானது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது. அதன்படி நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், குறிப்பாக மார்பக புற்றுநோய் செல்களை தடுக்க உதவுகிறது. இந்த மாதிரி லிச்சி பழத்தின் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கலவைகள் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடை காலத்தின் சிறப்பு பழமான லிச்சி பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.